வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்வீட்டோட பேர் பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு 25 பாதாம் எடுத்து நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சுடுதண்ணியில் கூட ஒரு 2 மணி நேரம் போட்டிங்கனாக்கா டக்குன்னு தோல் நீக்கி வந்துடுங்க. அடுத்து பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கோவா எடுத்திருக்கேன். இப்போ இந்த 25 பாதாமையும் நம்ம நல்லா மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி ஏதோ ஒன்று ஊற்றி அடித்து இந்த கோவாவோடு நம்ம சேர்த்திப்போம். அடுத்து பாருங்கள், ஒரு 25 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். இதில் நெய் தாங்க, கொஞ்சம் நெய் எந்த அளவுக்கு சேர்த்தி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ கோவா லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா இப்படி அடித்து நல்லா ஒரு க்ரீமான பதத்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதே மாதிரி கலந்தீங்கன்னா நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துடும் கெட்டியாக இருந்து. இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் கோவாக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்குங்க. 3 முட்டையை முதல்ல நான் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேங்க. உடச்சி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாங்க. கரெக்டாக 100 கிராம் கோவா எடுத்திங்கன்னா 3 முட்டை எடுங்க, கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த முட்டையை உடச்சி ஊற்றும்போது உங்களுக்கு நல்லா லூஸாகி வருங்க, ஏன்னா நல்லா கெட்டியாக இருந்திருக்கும். இப்போ இது முட்டை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றி கலக்கும்போது லைட்டாக லிக்விட் மாதிரி வரும். இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை சேர்த்திப்போம். இப்போ நான் சர்க்கரை பாருங்கள், கரெக்டாக 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த 100 கிராம் கோவா எடுக்கிறீங்களோ அதே அளவில் 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்வீட் மெயினாக கொஞ்சம் நல்லா கலந்து எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்தால் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துங்க. இல்லை அப்படின்னாக்கா ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க அடுப்பில் வச்சு கொஞ்சம் கெட்டியாகி வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கைவிடாமல் கலருங்க, ஏன்னா நம்ம முட்டையெல்லாம் சேர்த்திருக்கறனால கீழே டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கலருங்க. அதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு ஸ்டாண்டு போட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளார நம்ம இது நமக்கு கெட்டியாகி வந்துடும். பாருங்கள், எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் லைட்டாக நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து ஊற்றிப்போங்க. இது நம்ம காய்ச்சி வச்சுருந்ததை எடுத்து ஊற்றிட்டு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டெக்கரேஷன் அலங்காரத்துக்காக மட்டும் நம்ம பாதாம் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்தாச்சும் நட்ஸ் வேறு பிடிச்சா கூட போட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நான் எடுத்து உள்ளே வச்சிட்றேன். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு இது நல்லா வெந்து வர்றதுக்கு. அதுக்கப்புறம் 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வெளியில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான முட்டை மிட்டாய் நமக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.